சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். தொடர்ச்சியாக பேசுபொருளாய் வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுக்கு மத்தியில் இந்த நவம்பர் மாதம் 20க்கு மேல் எப்போதும் போல மழை, வெள்ளம், பாதிப்பு இப்படிப்பட்ட விடயங்களை நோக்கியே இந்த சமூகம் நகர்கிறது. எவ்வளவுதான் இயற்கை தன்னுடைய கோர தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டினாலும் தன்னுடைய எல்லையை ஒரு நதி நான் இவ்வளவு தூரம் விரிந்து பறந்து செல்கின்றவள் என்று வெள்ளப்பெருக்கின் மூலமாக தன்னுடைய எல்லையை சுட்டி காட்டினாலும் பேராசை கொண்ட மனித சமூகம் அந்த வெள்ள நேரத்தில் மட்டுமே அவளை விட்டு விலகி மற்ற நேரங்களில் மீண்டும் ஆற்றுக்குள்ளும் குளத்திற்குள்ளும் ஏரிக்குள்ளும் குடியிருப்பதை பெரும் வாடிக்கையாக கொண்டுள்ளது. இது சாதாரணமாக நடக்கிறதா என்றால் இல்லை. முந்தைய காலங்களில் 10-15க்கு மேல் குழந்தைகளை பெற்றுக்கொண்ட பெற்றோர் கூட இத்தனை வீடுகளை இத்தனை பெருநகரங்களில் வாங்கி வைக்கவில்லை. ஆனால் இது ஒரு குழந்தை ஒரு வாரிசு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் கூட தாங்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் ஒவ்வொரு வீடுகள் தங்களுடைய வருமானத்திற்கேற்ப வீடுகளாக மனைகளாக வாங்கி 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 போட்டு சொத்தை பெருக்குகிறோம் என்ற போர்வையில் தமக்கும் பயன்படாமல் பிறருக்கும் பயன்படாமல் இந்த நிலத்தை கூறு போட்டு எவனோ ஒருவன் விற்பனை செய்வதற்கு வழிவகை செய்கிறார்கள். நாம் வாழும் இந்த காலகட்டங்களில் மிஞ்சி மிஞ்சி போனால் 75 வயது, அவ்வளவே. அதற்கு மேல் நாம் வாழ போறதில்லை. அதுவும் நம்முடைய 55-60 வயதுகளுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நமக்கு உறுதியாக தெரியாது. நாளை என்ன என்பதே தெரியாது. ஆனாலும் நிறைய மாற்றங்களை சந்தித்து 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 பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மூலக்கூறு என்ற ஒரே ஒரு அபிலாசையில் மானிட சமூகம் அதன் பின்னால் ஓடத் தொடங்குகிறது. அந்த ஓட்டத்தின் ஊடே பெண்ணும் ஓடத் தொடங்குகிறார். என் அருமை பெண் அரசிகளே, பேராண்மைகளே, நதிக்கும் நிலத்திற்கும் அனைத்து மலர்களுக்கும் சார்ந்த சொருவமாக இருக்கக்கூடிய அனைவற்றுக்கும் பெண்ணின் பெயரை சூட்டியவர்கள் அவளுடைய ஆழ் மனதின் எண்ணங்களை, அவளுடைய ஆழ் மனதின் அபிலாசைகளை ஏன் சிந்திக்க மறுக்கிறார்கள்? அரசியல் கூட்டமைப்பு என்ற ஒரு விடயத்தின் வாயிலாக நீங்கள் எப்படி பெண்களுக்கான முன்னெடுப்பை எடுப்பீர்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இங்கே எழலாம். நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம், தமிழ் சமூகம் அல்ல, உலக மானிட சமூகத்தின் ஆதி பிறப்பிடம் ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு மனித குலம் தோன்றும், உயிரினங்கள் தோன்றுவதற்கு வழிவாய்க்கால இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இல்லாத எந்த திறன் அவள் பெற்று போடும், அவள் மூலம் உருவாகும் இன்னொரு உயிருக்கு இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்வதான், பெண்ணே, என் அரசிகளே, நீங்கள் யாரோ காட்டும் பாதையில், யாரோ செய்த ஒரு வரைபடத்தில், யாரோ குறியிட்ட ஒரு குறிப்பில் நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப பார்க்கிறீர்கள்? நமக்கென்று ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு ஏன் இவ்வளவு தயங்குகிறீர்கள்? பெண்ணே, நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இந்த சமூகத்தின் அனைத்து மாற்றங்களையும் உடனே ஏற்றுக்கொள்பவள் பெண். ஒரு பெண் முன்னெடுத்து செல்லக்கூடிய விடயம் உடனே இங்கு பேசுபொருளாக மாறுகின்றது. இந்த சமூகம் எப்படி பெண்ணை வைத்திருக்கிறது என்றால், ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட பெண் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு மிகுந்த தயக்கத்தில் அவளை வைத்திருக்கிறது. அதாவது ஒரு பெண்ணை நீங்கள் தவறாக பேச வேண்டும் என்றாலே அவளுடைய நடத்தையை பேசுகின்றீர்கள். ஆனால் ஒரு ஆணை அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அவனுடைய நடத்தையை பற்றி இங்கே பேசுவதில்லை. அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த மானிட வாழ்வில் தன்மானம் மிக மிக முக்கியம். ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றால் அவருடைய மானத்தை நோக்கிய கேள்விகள் மட்டுமே உடனடியாக அவர்களை தன்னிலை பதற செய்யும். ஐயோ, இதை நாம் செய்தால் இவர்களெல்லாம் நம்மை தப்பாக பேசி விடுவார்கள் என்ற ஒரே பயம் மட்டுமே இந்த பெண் சமூகத்துக்கு ஊட்டப்பட்டு வந்தது. ஒரு காலகட்டங்களுக்கு பின்பு பெண், நீ பேசுடா, நான் இதையெல்லாம் செய்வேன் என்று தவறான வழிகளுக்கு செல்வதற்கு அதுவே காரணமாகி விட்டது.
அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பாருங்களேன், பெண்கள் பல்வேறு அமைப்புகளில், பல்வேறு இயக்கங்களில், பல்வேறு கட்சிகளில், பல்வேறு சாதி மதங்களில் இருந்த போதிலும் என்ன ஓட்டங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த என்ன ஓட்டங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடாமல், கொஞ்சம் கூட இடத்தை அவர்களுக்கு விட்டு கொடாமல் முற்றிலும் முழுவதுமாக இந்த சமூக நீதி பேசும் இந்த கூட்டம் அவளை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அந்த கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நிலையின் காரணமாகவே இன்று வரை பெண் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய திறனையும் தன்னுடைய ஆளுமையும் அறிந்து கொள்ள முற்பட மாட்டேங்கிறார். அவ்வளவுதான். நீங்க அவளை ஒரு விதமான கட்டுக்கோப்புகளை வச்சு இப்பதான் உண்மையாகவே என் அருமை பெண்ணரசிகளே, நாம் இப்போதான் உண்மையாகவே இந்த சமூகத்திற்கு அடிமையாகி போனோம். உண்மையாகவே இந்த சமூகம் என்ன நினைக்கிறதோ, இந்த சமூகம் நம்மிடத்தில் என்னெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறதோ அவற்றையெல்லாம் கொடுக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நாம் இப்போதுதான் இந்த வர்க்க பேதம், ஆண் பெண் எனும் வர்க்க பேதத்தில் மாட்டிக்கொண்டு இவர்களுக்கு இப்போது நாம் அடிமைகளாக இருக்கின்றோம். காரணம், நாம் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து நகர்த்திய பலவற்றை கூட நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்களா இல்லையா? இதான் என்னுடைய கேள்வி. ஆனா கல்வி அறிவு மட்டுமே பெறப்பட்டு அதன் வாயிலாக பொருளாதாரத்தை நோக்கி ஓடும் ஓட்டத்தை மட்டுமே பெற்றுக்கொண்ட நாம் முற்றிலும் முழுவதுமாக இந்த ரெண்டையும் விட்டுங்க, மீதி 98 விழுக்காடு இந்த சமூக கட்டமைப்பு, இந்த ஆண்களின் அடக்குமுறைக்குள் தான் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மிக மிக முக்கியம். 100ல் 1 நபர் 2 நபர் தன் மனைவியின் சுதந்திரம், தன் மனைவியின் மான அவமானங்கள், தன் மனைவியின் தன்னுடைய இல்லங்களின் இன்ப துன்பங்களை 100 விழுக்காடு விரும்புகிறவராக இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் இவளை கொஞ்சம் பேச விட்டால் நம்மை விஞ்சி விடுவாளோ என்று நினைக்கிறார்களா இல்லையா? நினைக்கிறார்கள், அதுதான் உண்மை. இன்னொன்னு, நாம் இப்ப நான் என்ன வச்சே பேசுவோம். நாங்கள் எல்லாம் ஒரு கணவன் வந்து, ஒரு மாப்பிள்ளை வந்து எங்களை மனமுடித்து செல்லுகின்ற இடத்திற்கு இருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு வீரம் பொருந்திய ஒருவனை திருமணம் செய்வதற்கான கூறுகளை தமிழ் சமூகம் வைத்திருந்தது. அப்படி என்றால் ஆண் பார்க்கும் பொருளாக, ஆய்வு செய்யும் பொருளாக இருந்தான். காலங்கள் மாற மாற வடக்கிந்திய கலாச்சாரங்கள், ஆரிய கலாச்சாரங்கள் பின்னே தமிழன் ஓடத் தொடங்கிய போது முற்றிலும் முழுவதுமாக பெண்ணுக்கு இருந்த மிகப்பெரிய அதிகாரம், தான் யாரை கணவனாக அடைய வேண்டுமோ அவளை தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவளிடமிருந்து முற்றிலுமாக பிடுங்கப்பட்டு ஒரு திருமணம் பேசும் பெண் குறைந்தபட்சம், இப்போ குறைஞ்சிருக்கு, குறைந்தபட்சம் 50 ஆண்களின் கால்களிலாவது விழுந்து அதிலிருந்து ஒருவன் அவளை தேர்வு செய்கிறது. எவ்வளவு கேவலம்! ஆடு மாடுகளை விட கேவலமாக நாம் இன்று பார்க்கப்படுகிறோமா இல்லையா? திருமண வீடு என்ற ஒரு பந்தத்தில் நுழையும் போது ஆணை பெண் தேர்வு செய்த சமுதாயம் வீரம் செறிந்ததாக, நேர்மை கொண்டதாக, நியாயம் உடையதாக, அடிமைத்தனம் இல்லாததாக இருந்தது. ஆனால் என்று பெண் பார்க்கும் படலம் ஒன்று இங்கே வந்ததோ அன்றிலிருந்து பெண் பல ஆண்களின் முன்னால் கூனி குறுகி, எந்த ஆண்மகன் அவளை ஏற்றுக்கொள்வான் என்று அவளுக்கு தெரியாது, எந்த மாப்பிள்ளை அவளுக்கு சம்மதிப்பான்னு தெரியாது. ஆனா பெற்றோரும் பெரியோரும் சமூகமும் வழிகாட்டும் இடத்தில் இன்று படித்து வேலைக்கு போய் ஆளுமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதே நிலைமைதான். பெண் பார்க்கும் படலம். நான் அலுவலர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் பெண் பார்க்கும் படலம். எங்களுடைய முழு அதிகாரமும் பறிக்கப்பட்ட இடம் பெண் பார்க்கும் படலம். அவன் ஒருத்தை தேர்வு பண்றான். அப்ப 49 பேரால் கழிக்கப்பட்ட நான் 50வது ஒருவர் என்னை திருமணம் செய்து கொண்டு போவது இயல்பாகவே அந்த அடிமைத்தனத்தில் நான் ஊற தொடங்குகிறேன். இதான் உண்மை. நீ பெண்ணை பார்த்துட்டு போய் வேலைக்கு அனுப்புவ, நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் நீ சம்பாத்தியம் பண்ண வைப்ப, நான் சம்பாத்தியம் எங்கள் ஐயா வீட்டுக்காக கொடுக்குறேன், உன் வீட்டுக்கு தான் தரப்போறேன் அப்படின்னா, இங்கே முதலாக நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்ட விடயம் நம்முடைய கணவனை தேர்வு செய்யும் அதிகாரம். இன்னைக்கு எல்லாம் மீண்டு வருதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான் முற்றிலும் தவறா நிற்குதே, எல்லாமே தவறா நிற்கி. அந்த காலகட்டங்கள் மிக அருமையாக இருந்தது. ஒருத்தி திருமணம் பண்ணா இவன் வீரத்தோட இருக்கணும், விவேகத்தோட இருக்கணும், இவன் ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு ஆணுக்கு அங்கு இருந்தது. அந்த கட்டுப்பாடு உடைக்கப்பட்டு நீ எப்படி
எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒன்று ஒரு 50 பேர் பொண்ணு பார்ப்போம், எவ்வளோ ஒருத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள் வந்த பிறகு ஆண் தன்னிலை தவறுகிறான். இங்கேதான் ஆண் தன்னிலை தவறுகிறான். அப்போ ஆணும் பெண்ணும் சம அளவுக்கு நீதியாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, திறனாக, அறிவாக இருந்தால் மட்டும்தானே அது சரி. அவன் ஆம்பளை பிள்ளை எப்படிதான் பரவாயில்ல, அது சரியல்ல. எனவே எனது அருமை சகோதரிகளே, என் பெண் ஆளுமைகளே, பேரரசிகளே, முதலில் நாம் உடைக்க வேண்டிய இடமாக நான் பார்ப்பது, யார் பெண் பார்க்க வந்தாலும் ஒவ்வொரு முறையும் வைக்கப்படும். ஒவ்வொரு முறையும் நாம் அவர்கள் முன்னால் மாடுகள் போல நிற்கணும், ஆடுகள் போல நிற்கணும். இந்த ஆடு சரியா. ஆனால் உண்மையான விடை என்ன தெரியுமா? பெண் பார்க்க வருகின்றவர்கள் தங்கள் பிள்ளையை நம் தாய் தந்தையிடம் விலை பேசி விற்ற பொருள் முதன்மை பொருளா மாறுது. எங்க பாக்குறீங்க? ஒரு பொருளை வித்துருந்தோம், அதை வாங்கினவனுக்கு தானே உரிமை. ஆனா திருமண பந்தத்தில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஆண் மகன் தன்னை விலையாக பெற்ற ஒருத்தி அடிமையாக்குகிறான். இதுதான் உண்மையான அடிமைத்தனம். எப்படி? நம்ம அப்பா 1 லட்ச ரூபா ரொக்கம் கொடுக்குறாரு, அவரு 20 பவுனம் 50 பவுனம் 5 பவுனம் 1 பவுனம் நகை போடுறாரு. 1 லட்சம் விட 1 ரூபாயாவது ரொக்கம் கொடுக்கப்படுது. ரொக்கம் கொடுத்து வாங்குற அந்த ஆண்மகன் விலை பேசப்பட்டு விலை பொருளாக விற்பனை செய்யப்பட்ட ஒரு ஆண் வாங்கிய ஒரு பெண்ணை தன் வீட்டிற்கு கூட்டி வந்து அடிமைத்தனத்தோடு நடத்துகிறான். நீ உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டால, நான் சொல்றத நீ கேட்கணும், நீ எனக்கானவள், நான் உன்னை இங்க கொண்டு வந்துட்டேன். அப்போ எங்க நம்ம தவறி போனோம்? நம்முடைய அதிகாரம் முழுமைக்கும் நம் பெற்றோர்களும் பெரியோர்களும் தெரிந்தே செய்யும் தவறு. 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம். ரிதன்யா, என் அருமை மகள் ரிதன்யா, எனக்கு தவறி போனாலே ஒரு பிள்ளை ஆற்றால் அழுத கண்ணீரோடு இன்னும் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் கோடிகளை கொடுத்து வாங்கிய அந்த மாட்டை தன் வீட்டில் கட்டி இருந்தால் நம் சொல் கேட்டு இருக்குமா? இருக்காதா? ஆனால் கோடிகளை கொட்டி வாங்கி கொடுத்த அந்த மணமகன் இந்த விலை கொடுத்து வாங்கிய பெண்ணை கூட்டு போற அவன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அந்த முதலாளி, அந்த பெண் எனும் முதலாளி, அந்த பெண் எனும் பேராளுமையை சிறுக நோகடித்து அவளை இறுதியில் கொலை செய்து விட்டானா இல்லையா? தற்கொலை என்றாலும் கொலைதானே. எனவே அருமை அரசிகளே, முதலில் வரதட்சணை கொடுமை என்பதே என்னை பொறுத்த மட்டில் முரண்பாடாக கடத்தப்பட்டுவிடுது. வரதட்சணை வேங்கியவுடன் வரதட்சணையை பெற்றுக்கொள்ளும் ஆண் அந்த பெண்ணுக்கு அடிமை என்பதை இந்த சமூகம் என்றாவது பேசியதுண்டா? வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு ஆண் அந்த வரதட்சணை கொடுத்து அந்த ஆணை வாங்கும் ஒரு பெண்ணுக்கு அடிமை, அந்த பெண்ணின் உடைமை என்றாவது சொல்லியதுண்டா? அந்த ஆணின் மீது இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்றாவது வெளிப்படையாக பேசியதுண்டா? நாமாவது நம் பிள்ளைகளுக்கு ஆணை வாங்கி கொடுத்தமே பேசினோமா? நாம் வாங்கி கொடுத்து நம் பிள்ளைகளை பலிகளாக்களாக அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறோமா இல்லையா? எங்கடா நீங்க பெண் விடுதலை பேசுனீங்க? என்ன பெண் விடுதலை பேசுறீங்க? அந்த ஆண் மகனுக்கு அவன் வீட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியாக மட்டும்தான் எங்களை மாற்றி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அவர்கள் வீட்டின் பொருளாதாரம், அவனுடைய சுகதுக்கங்கள், அவனுடைய வம்ச விருத்தி, அவனுடைய உணவு தேவை முதல் அனைத்து தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ணாக அல்லவா எங்களை நீங்கள் மாற்றிருக்கு. இதை எந்த மாதர் சங்கமாவது, எந்த சமூக நீதி பேசுகிற கூட்டமாவது என்றாவது பேசியதுண்டா? கிடையாது. எனவே இப்படிப்பட்ட கரடு முரடான யாருமே பேச தயங்குகிற விஷயங்களை எடுத்துக்கொண்டு செயலாற்ற வருகின்றோம் எங்கள் ஆதரவு சொந்தங்களே. உலக பெருந்தமிழ் கூட்டமே, நாங்கள் பேசுவதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் சமூகத்தின் பெருஞ்சிக்கலாய் இருக்கக்கூடிய பெண் விடுதலை இன்று வரை விடையளிக்கப்படவில்லை. விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நினைக்கிறவள் போகாத ஊருக்கு வழி தேடுகிறாள். அதனால் தன் வாழ்வில் பலவற்றை இழந்து போகின்றாள். இன்னைக்கு செய்தி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 கல்லூரி மாணவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து அவர்களை சீரழித்த 2 பையன்கள் கைது. எதை நோக்கி இந்த சமூகம் நகர்ந்து? என்ன
போகாமல் எதை நோக்கி நாம் நகர்த்தி கொண்டு செல்கின்றோம் இந்த தமிழ் சமூகத்தின் மாணிக்கங்களை. எனவே அனைத்து அரசியலையும் நீங்கள் பேசுங்கள். தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், தமிழர் மெய்யியலை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்று நாங்கள் ஓடி வருகின்றோம். எங்கள் உயிர் சொந்தங்களே, எங்களோடு நின்று எங்களை வாரி அணைத்து எங்களை வாழ்த்துங்கள். வசவு பாடினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் மிதமான ஓட்டமுடைய குளத்தில் நீந்த வரவில்லை. மிகப்பெரிய அலைகளை தூண்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய துன்பக் கடலில் இருக்கக்கூடிய என் பெண் அரசிகளின் அதிகாரம் கடலுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடலில் நீந்த வருகின்ற நாங்கள் எல்லா அலைகளையும் எதிர்த்து நிற்போம். எங்களை இந்த அலைகளெல்லாம் ஒன்றும் செய்யாது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எங்களை வாழ்த்துங்கள், எங்களுக்கு வழிவிடுங்கள். எங்கள் வழிகளில் நீங்கள் அடப்புகளாக நிற்க முயற்சி செய்யாதீர்கள். அடப்புகளை உடைத்தெரியும் எங்களுக்கு தெரியும். காரணம், நாங்கள் தூக்கி சுமக்கின்ற எங்களுடைய தலைமைகள் அப்படிப்பட்டவை. மானம் வீரமும் மனிதருக்கு அழகு, அதிலும் பெண்ணுக்கு மானமும் வீரமும் பேரழகு. என் அருமை சொந்தங்களே, நன்றி.